நிஜப்புத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. அம்மா, நான் இப்போ எங்கே இருக்கேன்னா கன்னியாகுமரியிலேருந்து இங்கே கிளம்பிட்டோம். நேற்று காலையில் வந்து 11-12 மணிக்கு பௌர்ணமி எதுவுமா நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, சேலம் வந்து அங்கேருந்து ஓசூர் போய் தான் நம்ம போகணும். அதே மாதிரி போகிற வழியில் நாங்கள் வந்து ரூம்பெல்லாம் எடுக்கவோ வைக்கவோ இல்லை. அப்படி வரும்போது மொத்தம் ஃபஸ்ட்டு ஆவடியப்பான்னு சொல்லக்கூடிய அவர் வந்து பழைய அந்த காலத்தில் உள்ள கட்டடம், இந்த கட்டடம் அவரை இங்கே எடுத்து உள்ளே வந்து சாமியை வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே தான் நான் நைட்டு வந்து தங்கினேன். ஒரே கொசு. ரெண்டாவது நம்ம நாடு வந்து இப்படி போயிட்டுருக்கேங்கிற ஒரு வேதனை வேறு. நைட்டெல்லாம் தூக்கமும் இல்லை. இப்போ இந்த ரயில் விபத்தில் வந்துட்டு பாருங்கள், அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அதெல்லாம் நான் அன்னைக்கு ஒரு 10 நாள் தான் இருக்கும். 10 நாளில் சொன்ன பேர் அழிவு ஒன்று வருது நம்ம நாட்டுக்கு. ரெண்டாவது அழிவுகள் நிறைய வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி மோசமான நிலையில் போகுது. ஏன்னா நம்ம நம்ம பிள்ளைகள் கூட என்ன சொல்லுவோம், காலையில் எந்திரிச்சதும் படி அப்படி சொல்கிறோம். அதே சமயத்தில் காலைல எந்திரிச்சதும் கண்களை மூடிட்டு மூஞ்சியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கண்களை மூடிட்டு தியானத்தில் கொஞ்சம் உட்காரு. என்னை காட்டில ஒரு தாய் உனக்கு வேணும், என்னை காட்டில ஒரு தகப்பன், என்னை காட்டில ஒரு குரு உனக்கு வேணும் அப்படின்னா மெடிடேஷனுங்கிற ஒரு பவர் உனக்கு வந்தால், ஒரு எல்லா மாதா பிதா குரு தெய்வங்கிற அந்த 3 பேரும் உனக்கு சொந்தமாகவே பிரபஞ்சம் உனக்கு ஏற்படுத்தி தரும். அதை வந்து எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைகளுக்கு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ரொம்ப ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் எப்படின்னா, இந்த ரயிலில் வந்து பாருங்கள், 87 எனக்கு விவரம் தெரிஞ்சு 87லேருந்து ரயில் ராமேஸ்வரத்தில் ரயில் வரும். பெரிய இன்ஜின் வந்து புகை வரும், கறி போட்டு வரும். அப்போ இருந்து இப்போ வரையும் ரயிலில் வந்து இந்த பெண்களுக்கு ஒரு பெட்டி தருவாங்க, ஆண்களுக்கு ஒரு பெட்டி. ஏசி கம்பார்ட்மெண்ட் இருக்கும், நார்மல் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். புக்கிங் பண்ணி போகிறவங்க, அவசரத்துக்கு போகிறவங்க ஓசியில் யாரும் போகலை. அப்போ கூட டிக்கெட்டு வாங்கிட்டு தான் போகிறாங்க. கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் எல்லாரும் கவனத்துக்கு இது வரணும். இப்போ வந்து பாருங்கள், 8 பெட்டி 10 பெட்டி 12 பெட்டின்னு வந்துருச்சு. அப்போ கூட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பெண்களுக்கு ஒரு பெட்டி, எக்ஸ்ட்ரா ஒரு ஆண்களுக்காக பெட்டியில் அடிச்சுக்கிட்டு அவங்கவுங்க ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு தள்ளியெல்லாம் விட்டு. உங்களுக்கு நிறைய பேப்பர்லாம் வந்துருக்கு, பெண்களை ரயில்வே இதுலேருந்து கீழே தள்ளியிருக்காங்க, ஆண்கள் விழுந்துருக்கு, குழந்தை விழுந்துருக்கு எக்ஸ்ட்ரா. ஏன்னா அப்போ கூட நம்ம பெண்களோ ஆண்களோ வந்து ஓசியில் வந்து டிக்கெட்டு வண்டியில் வரல. ஏன்னா ஓசியில் வந்து ஒரு பெட்டி விழுந்துருக்காங்க அப்படின்னு கூட வரல. ஏன் ஊனமுற்றவர்கள் கூட அவங்க சலுகையில் கூட வந்து அரை டிக்கெட்டு 10% சொல்லிட்டு தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் ஃப்ரீ கூட கிடையாது. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2 கம்பார்ட்மெண்ட் கொடுக்கலாமே. இப்போ கொரோனா டயத்துலலாம் பாருங்கள், தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே டிக்கெட்டே தரமாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இப்போ அப்போ கூட கொஞ்சம் நல்லா உட்காந்து போகிறதுக்கு சௌகரியெல்லாம் கிடச்சிச்சு. இப்போ சுத்தமாகவே அந்த சௌகரியமே இல்லாமல் போச்சு. அப்போ விபத்துக்கு காரணம் நாமளே ஆகிறோம். அதே மாதிரி கவனக்குறைவுகளும் நிறைய விபத்துக்கள் ஆகிறது. நம்ம வீட்டில் கேஸ் திறந்து வச்சுட்டு பொருதி விட்டால் அது பற்றிக்க தான் செய்யும். கவனக்குறைவுனாலேயும் பல இது ஆகுது. அதனால் இங்கே நைட்டெல்லாம் விடிய தூங்கவே இல்லை. ஐயா கிட்ட ஆவடியப்பா கிட்ட வந்து உட்காந்து நைட்டு தியானம் பண்ணேன். ஏன்னா பௌர்ணமி இல்லையா, தியானம் பண்ணேன். ஆத்மாக்களுக்கு ஆத்மசாந்தி பூஜை பண்ணேன். இன்னும் நான் இங்கேருந்து போகிற இடம் பூரா உங்களுக்காகவே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்காகவும் மக்களுக்காகவும் இனி வரக்கூடிய ஆபத்துகள்லேருந்து எல்லாரும் காப்பாற்றுங்கிறதுக்காகவும். அது மாத்திரம் இல்லை, முதியோர்கள் அனாதைகளாக இருக்காங்க, அவங்களுக்காக தங்குற விடுதியும் உணவுக்காகவும் போகிறேன். உங்களால் முடிஞ்ச ஒரு கைப்பிடி அரிசிக்கு தானம் பண்ணுங்கள். உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை வந்து தர்மமாக செய்யுங்க. கல் மண் சிமெண்ட் இது ஏதாவது உதவி பண்ணுங்கள். என்னுடைய உயிர் இழக்கிறதுக்கு முன்னாடியாவது என்னால் முடிஞ்ச வரையும் என்னுடைய அப்பா எனக்கு வழிகாட்டியாக குருவாக இருந்து காட்டி போன பயணத்தை நான் தொடங்குறேன். நீங்கள் எனக்கு துணையாக இருப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஜெய்ஹிந்த். அடுத்தாப்புல நம்ம ஐயாவை பார்ப்போம், ஆவடியப்பாவை தரிசனம் பாருங்கள். ஹர ஹர மகாதேவ்.